இந்த வீடியோவில் உங்களுடைய பர்சனல் அப்புறமா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு சில சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுறது மூலமாக எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிஸ்டம்ஸ்னால் என்ன, அது ஏன் ரொம்ப முக்கியமானது, சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய முதல் பகுதியில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 சிஸ்டம்ஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸை உங்களால் ரொம்பவே அதிகமாக்க முடியும். இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, சக்ஸஸ்னால் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் இருக்கும். பெரும்பாலும் எல்லாமே எண்ட் ரிசல்ட்டை அடிப்படையாக உள்ளதாகத்தான் இருக்கும். அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போவுமே கடைசியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு கோலை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருந்தாலே அதுவே சக்ஸஸ் தான். எப்போவுமே சக்ஸஸை ஒரு பேலன்ஸ்டு வேல அப்ரோச் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ப்ராசஸில் உங்களுடைய ஹெல்த்தை, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறமா அந்த சக்ஸஸை நோக்கி அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு பெரிய வீடு, நல்லா வசதியாக வாழலாம். ஆனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலை அப்படின்னா அப்போவும் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயமாக மாறிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த சக்ஸஸை நோக்கிய ஜேர்னியை அவங்க என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய முழு ஃபோக்கஸும் அந்த கடைசியாக எண்ட் ரிசல்ட்டில் இருக்கிறது தான். அந்த கோல் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா அல்லது அவங்க எதை சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாவேன், அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கிறனால பல பேர் அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறதே இல்லை. அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்தால் தான் நான் சந்தோஷமாவேன் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க நினைக்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட் அச்சீவ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு அப்படின்னு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிசல்ட் நோக்கி போகிற அந்த ஜேர்னியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸையும் நாம் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு செபி மூலமாக வைக்கப்படக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செபியினுடைய ஒரு ரூல். ஃபியூ டேஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இந்த சக்ஸஸை நோக்கி அந்த பயணத்தில் இது மிக முக்கியமான ஒரு மைல்கல் தான். ஸோ அதனால் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங் போய் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சக்ஸஸ்களையும் நாம் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அப்புறமா ஃபேம், மணி அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்காக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போது அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த ஐத்தமிழ் அகாடமி சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நான் அந்த வீடியோ எடுக்கும்போது. ஆனால் என்னுடைய ஜேர்னியை நான் கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா அது ஒன்றும் ரொம்ப ஈஸியானதாக இல்லை. நான் முதல்ல கொரோனாக்காக நமக்கு லாக்டவுன் போடப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்த ஆரம்பித்தேன். முதல்ல நான் ஆரம்பிக்கும்போது ஜஸ்வின் டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு சேனலை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஜஸ்வின் டெக் டாக் தமிழ் அப்படிலாம் பேரெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் நான் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த 2 வருஷம் முடியும் போதும் என்னுடைய சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வெறுமனே ஒரு 900 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆனால் நான் வீடியோ போடுறதை விடவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த வீடியோஸை போடும்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறேன், மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது. அதனால தான் என்னுடைய சேனலை என்னால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்க முடியலனாலும் கூட என்னால் தொடர்ந்து ஓட முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த சேனலை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஐத்தமிழ் அகாடமி அப்படிங்கிறத ஆரம்பித்து
அந்த சேனலில் இருந்த ஒரு சில முக்கியமான நல்ல வீடியோக்களை மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேற ஒரு விதத்தில் வந்து நான் சேனலை அப்ரோச் பண்ண ஆரம்பித்து நான் சேனலை நடத்த ஆரம்பித்தேன். என்னோடய வீடியோஸை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி போட ஆரம்பித்தேன். மக்கள் எந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது சார்ந்து என்னுடைய சேனலை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தபோது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஓரளவு இந்த சேனலை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர முடிஞ்சிருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்து எந்த ஒரு குடும்ப தலைவன் மாதிரி எனக்கு என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்கணும், அவங்க விருப்பப்படுறதை நான் வாங்கி கொடுக்கணும், அவங்க கஷ்டப்பட விடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அது இருந்தனால நாம் வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் மூலமாக நம்மளால் வந்து குடும்பத்துக்கான தேவைகளை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சனாலையும் இந்த ஒரு எண்ணமும் நான் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு டெக்னாலஜி சேனல் ஒன்று சிம்பிளாக நான் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு 3லேருந்து 4 வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வாரம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிஸியாகவே இருப்பேன். எது என்னையை தொடர்ந்து ஓட வைக்குது? வெறுமனே யூடியூப் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும், அது மூலமாக எனக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதா? கண்டிப்பாக இல்லைங்க. இதில் பணம் கிடைச்சா என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நான் சந்திக்க முடியும். இந்த யூடியூப் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வேல்யூஸ் தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு என்னை உற்சாகப்படுத்துது. அப்போது நாம் வந்து வெறுமனே வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம கோல்ஸை நோக்கி ஓட முடியாது. நான் எதற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எதுக்காக இதை செய்கிறேன், இதனுடைய உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கோல்ஸை நோக்கி உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் செய்கிற விஷயத்த சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு அப்பப்போ வாழ்க்கையில் நடுவில் கிடைக்கிற வெற்றிகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த சக்ஸஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த இடத்துல தாங்க சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் வருது. இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பில்ட் பண்ணிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கணும்னு சொல்லி கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த சிஸ்டம் பில்டிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாகவும் செயல்படுது. அதே நேரத்தில் அந்த சிஸ்டம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ஸ் கூடயும் கனெக்டடாக இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வேறு விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருந்து நீங்கள் மொத்தமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யுது. இது கேட்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா தெரியலாம். நான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பில்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 முக்கியமான சிஸ்டத்தை பற்றி பேசும்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இந்த உலகத்தில் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது சிஸ்டம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் அது இயங்குது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நாம் அதை தொடர்ந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே நெட்வொர்க்கை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்போ இவ்வளவு ரயில்களை வந்து இந்தியா இயக்குது அப்படின்னா அது ஏதோ ரேண்டமாக வந்து நினச்சாப்பில் ஒரு ட்ரெயினை வாங்கி நினச்சாப்பில் ஒரு ரூட்டில் விட்டாங்க அப்படின்னா நடக்காது. மாறாக இந்த ட்ரெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கணும் அப்படின்னா எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நூற்றாண்டுகளாக கட்டமைத்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்போ ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஒரு புது ட்ரெயின் விடணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் அவங்களால வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் விட முடியும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி யார் யார் என்னென்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை வந்தால் யாரை அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கம்பெனிலும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. இதுதான் சிஸ்டம். ஏன் இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு கம்பெனியால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். எல்லாருமே நம்ம கம்பெனியில் லீடர்ஸ் தான்
அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்பெனியில் வந்து எந்த ஒரு சிஸ்டமோ எந்த ஒரு ஹையரார்க்கியோ இல்லாமல் சும்மா ஆள் போட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால தான் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டமைக்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 5 சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த சிஸ்டத்தை நீங்கள் கட்டமைச்சிக்கலாம். அது வந்து மற்ற சிஸ்டத்தோட எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இசைந்து போகுது அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான ஒரு பாதையில் பயணிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது பில்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் என்ன அப்படின்னா கோல் செட்டிங் சிஸ்டம். ஆமாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இல்லை, அந்த கோலை பில்ட் பண்ணுறதுக்கே உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு கோல் அப்படிங்கிறத எப்போ செட் பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு சொல்லி வந்து நம்முடைய ஒரு எமோஷனல் இதில் வந்து இதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கோலை வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் இருக்கிறனால பொதுவாக 2 நாளில் நீங்கள் அப்படி ஒரு கோல் செட் பண்ணிங்க அப்படிங்கிறதே மறந்துடுவீங்க. உதாரணத்துக்கு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புது வருஷம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் நான் இதை செஞ்சுருவேன் அதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து எல்லாருமே எடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் ஒரு 10 நாளைக்கு கூட அது தாக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சரியான சிஸ்டம் பில்ட் பண்ணி அந்த கோலை அவங்க செட் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறதுக்குமே எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணும். உங்களோட லைஃப்பில் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு கோலை செட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு 2 வருஷத்தில் என்னுடைய உடம்பு வெயிட்டை இவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த கோலை நான் செட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ரோட் மேப்பையும் நீங்கள் உட்காந்து ரெடி பண்ணணும். முதலாவது இந்த உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிற இந்த கோலில் நீங்கள் உங்களை எப்படி எஜுகேட் பண்ணிக்க போகிறீங்க. எஸ், எப்போவுமே இந்த எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. அதை முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி அதை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய சாப்பாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க. உங்களுடைய உடற்பயிற்சி அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போக போகிறீங்களா அல்லது நீங்களே ஒரு சில உடற்பயிற்சிகளை நீங்கள் பண்ண போகிறீங்களா. ஒருவேளை நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் போனால் அதை அச்சீவ் பண்ணிடுவீங்களா, இல்லை மற்றவங்க கூட சேர்ந்து போகிறதா இருந்தால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்கிறதுக்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து எந்த மாதிரியான உணவு வகைகளை மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அது இதில் உங்களுக்கு உதவி செய்யும். அப்புறமா நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் சின்னதாக பிரித்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து இதில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஒரு 6 மாதத்தில் உங்களுடைய வெயிட் எவ்வளோவா இருக்கணும், ஒரு வருஷத்தில் உங்களுடைய வெயிட் எவ்வளோவா இருக்கணும், அந்த 2 வருஷம் முடியும் போது நீங்கள் உங்களுடைய வெயிட் எவ்வளோவா இருக்கணும். நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த கோலை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் உட்காந்து அதை ரிவ்யூ பண்ணி பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த கோலை 1 மாதத்தில் 6 மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா எப்படி நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிப்பீங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுடைய உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பில்ட் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் மற்ற சிஸ்டத்து கூட எப்படி இன்டர்ஃபியர் பண்ணும், இது மற்ற விஷயங்களை பாதிக்குமா, மற்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க இல்லையா அதை வந்து தடுக்குமா, இல்லை அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமா. இது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறது தாங்க இந்த சிஸ்டம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கிறீங்க. இனி ஒருவேளை உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்னொரு கோல் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் நீங்கள் திரும்ப எப்படி வந்து உங்கள் உடம்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ரோட் மேப் போட்டிங்களோ அதே மாதிரி அந்த புது கோலுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் அந்த கோல் செட்டிங் இருக்கு இல்லையா அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு ரோட் மேப் போடணும். அடுத்தது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பில்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆமாங்க, நம்முடைய லைஃப்பில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செஞ்சாலும் அதுக்கு வந்து நமக்கு டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் இது எல்லாமே தேவை. இதில் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருக்குது.
காலமும் ஓடமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. அப்போது நமக்கு இருக்கிற இந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி எஃபிஷியண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத கரெக்டாக செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தில் நமக்கு நல்லா தூங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 8 மணி நேரம் தேவைப்படுது. அது போக வந்து நம்ம குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றது, மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே அதுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு ரஃப்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் தாங்க ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த 8 to 10 மணி நேரத்தை நம்ம எஃபிஷியண்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்க போகிறது எது அப்படின்னா, நீங்கள் வந்து சரியான விதத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு கேலண்டரில் எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படிங்கிறத பிளாக் பண்ணுறது தான். அண்ட் அகெயின் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சிஸ்டத்துக்கூடையும் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ஸில் அதில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் மூலமாக நீங்கள் குறித்து வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கேலண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் வந்து ஒரு ஆன்லைன் கேலண்டராக இருக்கலாம், அல்லது ஒரு பிரிண்டட் கேலண்டராக கூட இருக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்க போகிறீங்க, அதை எந்த நேரத்தில் செய்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சரியாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ண போகிறீங்களா? என்னைக்கு ஃபோன் பண்ண போகிறீங்க? எந்த நேரத்தில் ஃபோன் பண்ண போகிறீங்க? எவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க? இது எல்லாத்தையுமே நீங்கள் குறித்து வைக்கணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா வளான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதிர பேசுகிறவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது அப்படிங்கிற புரிதலே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து மேட்ரு ஆரம்பிப்பீங்க, எந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு ஃபோனை முடிச்சுட்டு வெளியே வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணணும். அப்படி பிளானிங் இல்லாமல் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த 3 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் 45 நிமிஷம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக எதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்களோ அதவே சொல்லாமல் 45 நிமிஷம் ஃபோன் பண்ணிவிட்டு கூட வச்சுட்டு தூரம் வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாஸ்க்ஸ் அப்படிங்கிறது மற்ற எல்லா சிஸ்டத்துலேருந்து உள்ளே வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது எந்த சிஸ்டத்துலேருந்து வந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில், அதுக்கு வந்து எந்த நாளில் எந்த நேரத்தை கொடுத்தா சரியாக இருக்கும், எவ்வளோ நேரம் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக குறித்து வச்சு அந்த டாஸ்க்கை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப முக்கியமாக ரிவ்யூ சிஸ்டம். நீங்கள் அப்பப்போ நீங்கள் கொடுக்குற அந்த சரியான நேரத்தில் உங்களால் அதை செய்ய முடியுதா, நீங்கள் கரெக்டான அளவு நேரம் ஒதுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கு எந்த நேரம் சரியானதாக இருக்கும், அது எவ்வளவு நேரம் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 3வது சிஸ்டம் என்ன அப்படின்னா ஹெல்த் ஆப்டிமைசேஷன் சிஸ்டம். ஆமாங்க, உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கணும். ஸோ நான் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் வெறுமனே இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லைங்க, உடம்பை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எப்போ தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எப்போ தூங்க போவீங்க, எப்போ தூங்கி எழுந்திருப்பீங்க, சரியான அளவு நேரம் தூங்குறீங்களா, கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஹெல்த்து சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற சரியான அளவு நேரம், எவ்வளோ நேரம் ஓய்வு எடுப்பீங்க, எந்த மாதிரி சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பெரும்பாலும் யாருமே ஒழுங்காக தூங்குறதில்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது நம்முடைய செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை வந்து தூங்க விடாது. ஸோ அப்போனா நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நைட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நான் செல்ஃபோன் பார்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து நான் ஒரு புக்கை ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி புக்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு யூஷுவலாகவே வந்து ரொம்ப ஈஸியாகவே தூக்கம் வரும்.
அப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக சரியான நேரத்துக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாகவே சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க முடியும். நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்காமல் அவசர அவசரமாக காலையில் எழும்பும்போது அதுக்கு உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டும் கிடைக்காம இருக்கும்போது அது எல்லா விதத்துலேயும் உடம்பை பாதிக்குது. நினச்ச உடனே எங்கேனாலும் பார்த்த உடனே நினச்ச சாப்பாட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஏதோ அப்பப்போ 1-2 நீங்கள் டேஸ்டான உணவுகள் வந்து அங்கங்கே வெளியே சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே இதுதான் உங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தில் ஒரு செக் வச்சிரும். அதனால தான் இந்த ஹெல்த் அப்படிங்கிற சிஸ்டத்தை பில்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் இப்படி தாங்க நான் இருப்பேன், இதைத்தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த நேரத்தில் நான் தூங்கிடுவேன், இப்படி நான் ஓய்வெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு ஷெட்யூலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய சக்ஸஸை நோக்கின அந்த கோலை நீங்கள் போகிறீங்கள அதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். என்ன தான் நம்ம கடைசியாக சக்ஸஸை அச்சீவ் பண்ணாலும் நம்ம ஹெல்த்தெல்லாம் இழந்து போய் அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணால் அந்த சக்ஸஸில் என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா? 4வதாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் பில்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் ரிலேஷன்ஷிப் சிஸ்டம். என்னங்க இது ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சிஸ்டமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கட்டமைக்கலை அப்படின்னா பெரும்பாலும் நாம் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை இழக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் சின்ன வயசில் எல்லாம் நிறைய டைம் இருக்கும்போது நல்லா ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் அங்கங்கே சுற்றிருப்பீங்க. லைஃப்பில் கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கங்கே போனதுக்கப்புறமா நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட நம்மளால் ரெகுலராக மீட் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் நீங்கள் அப்பப்போ நம்ம எல்லோரும் வந்து ஒரு மாதத்தில் இந்த நாளில் நாம் இந்த ஹோட்டலில் ஒரு காஃபிக்காக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே டெடிக்கேட்டடாக அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க்கை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஊர்களில் இருக்கலாம். நம்ம எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஒன்றா சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஃபேமிலியை கூட நீங்கள் வந்து நாம் ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மாதத்தில் ஒதுக்கி அந்த நாளில் நம்ம அதிகமாக ஃபேமிலிக்கு டைம் கொடுத்து மேபி வந்து ஒரு வெளியே போகிறதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறதோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டைம் உங்களுடைய ஸ்பௌஸ் கூட உங்களுடைய பிள்ளைங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய லைஃப்பில் வந்து அந்த ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். டு பி ஃப்ராங்க், கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். ஆனால் கொஞ்ச நாள் போக போக எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப எதுவுமே கண்டுக்கிடாமல் மற்ற விஷயங்கள் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு நாம் அலோவ் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் கரெக்டாக ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வச்சாதான் உங்களால் வந்து உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸை வந்து உங்களால் வந்து அந்த ஃப்ளேமை வந்து நீங்கள் ஃபயரை ஃபுல்லாக வச்சுருக்க முடியும். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கரெக்டான ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக இருக்கிறத விட இந்த மாதிரி பில்ட் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது உங்களால் நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். 5வது கடைசியமாக கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய சிஸ்டம் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஆமாங்க, உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது அல்லது உங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளவு வருது, உங்களுடைய குடும்பத்துக்கு மொத்தம் மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் மொத்தத்தில் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குது, அது போக உங்களால் எவ்வளவு மீதி கையில் எடுக்க முடியும், அந்த மீதி கையில் எடுக்கிற விஷயத்தில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும், அப்படி சேவ் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், எனக்கு கிடைக்கிற இந்த அமௌண்ட்டை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபைனான்ஷியல் கோல்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியும், எனக்கு ஒரு 10 வருஷம் கழித்து இதை செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவை, எனக்கு ஒரு 20 வருஷம் கழித்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவை, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ண முடியும். இங்கே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக அந்த சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை உள்ளே வருதுன்னா நீங்கள் வந்து அதை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணாலோ அல்லது எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே உங்களோட லைஃப்பில் வந்து
ஒரு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பணம் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட கேட்காம பேங்க் அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸில் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. மாதம் மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய பில்ஸு வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுட்ருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் யுகத்தில் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்போது மாதம் மாதம் உங்களுக்கு அந்த சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு அதில் எவ்வளவு மீதம் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தொடக்கத்திலேயே உங்களுடைய அமௌண்ட் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணி வைக்கிறதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை கஷ்டப்பட்டு நீங்கள் சேமித்து வச்சு அந்த பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாக உங்களுடைய எந்த ஒரு எமோஷனலோ இன்வால்மெண்ட்டோ இல்லாமல் அது விசாரிட்டு காசு வந்த உடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த பணம் போயிடப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும். இதில் நான் அந்த 5 சிஸ்டம் தான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை விட அதிகமான சிஸ்டம்ஸ் உங்களுடைய லைஃப்பில் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக நடக்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டம் மற்ற சிஸ்டம்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை ஒரு பேலன்ஸ்டான விஷயத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.